ஹாய் செல்லகுட்டீஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற லிங்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் செல்லகுடி, ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட். நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூச்சரில் இருக்க நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இறந்து கேஸ்னால நம்ம ஹீரோவை சந்தேகப்பட்டு வீட்டுக்கு அங்கே சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோடைய ரூமில் ஸோ பிளட் ட்ரேசஸ்லாம் தெரியுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த விஷயம் ஒன்று வேற. ஆனால் நம்ம ஹீரோ ஃபியூச்சர்லேருந்து சொன்னதுனால ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே பாஸ்டே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால ஃபியூச்சர் கூட சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் இருக்க ஹீரோ யோசனை பண்ணி நின்றுட்டு இருக்கேன். இப்போ பாஸ்ட்ல, அதாவது கரண்ட் பீரியட்ல 2024 நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வா நான் உன்னை கொண்டு போய் ஆஃபீஸ்ல டிராப் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஹீரோ இல்ல அங்கிள்னால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருப்போதே, நீ என்னோட ஹவுஸ்மேட் பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினா அந்த ஷீனானுடைய ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அங்க வந்தாலே நம்ம ஹீரோயின் பயப்படுவாங்கன்னு நினைச்சா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அங்கிள் என்ன கொலை பண்ணி ட்ரை பண்ணாலையோ, கொலை பண்ண அந்த தண்ணியில தள்ளி விட்டு தானே. அதனால நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நான் ஒரு ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல அது பையன் சொன்னோடனே ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ பையனா உனக்கு நானே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா நானே உனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க டைம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்க, ஹீரோடே யார் நீன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் இல்லைங்க நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்க்கு. நீங்கள் 2 பேர் பார்க்கறதுக்கு கியூட் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி என் கடைக்கு வெளியே மாட்டுறதுக்கு உங்களுடைய போட்டோ கிடைக்குமான்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல வர, டக்குன்னு இது நம்ம ஷீனானுடைய ஹோட்டல்ல நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், வா நம்ம போட்டோ ஷூட்க்கு போய் ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போல ட்ரெஸ் மாத்தலான்னு பார்த்தா அந்த ஷீனான் வந்துருவாளா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் மேல கையை போட்டுக்கிட்டு நாங்க டேட்டிங் வந்தேன்னு சொல்லிட்டு ஷீனான் கிட்ட நடிக்க, ஷீனான் உடனே எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, லாஸ்டா நீ எனக்கு தான் கிடைப்ப அப்படின்ற மாதிரி, ஓகே டேட்டிங் தானே வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போவ. பரவாயில்ல இவளுக்கு செம கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோ ஹீரோயின் அதே ஹோட்டல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த போட்டோகிராஃபருக்கு போட்டோ ஷூட்காக பாத்தீங்கன்னா வெட்டிங் போட்டோ ஷூட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஃபேக்கா இருந்தாலும் செம்ம கியூட்டா 2 பேருமே ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த போட்டோகிராஃபர் உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்றேன், எடிட்டிங்லாம் பண்ணினோடனே ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்து விட்டுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்தா ஹீரோயின் டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த பையன் நிக்கிறான். இப்போ அவன் யதார்த்தமா ஹீரோயின் பேச வர டக்குன்னு ஹீரோக்கு ஜெலஸ் ஆகி, நாங்க 2 பேருமே டேட்டிங் பண்ண வந்திருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டா. ஓ இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டிங் பண்றவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே ரூமுக்கு வந்தா அங்க பாத்தீங்கன்னா அங்க டெக்கரேஷன்லாம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன டெக்கரேஷன் இதுன்னு கேட்க, இல்லமா அந்த ஷீனான் கிட்ட வேற நம்ம டேட் பண்றோம், ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் நடிச்சாச்சு, ஆனா இந்த மாதிரி நம்ம ரூம்ல தங்கிட்டு இருக்கக்குள்ள இந்த மாதிரி டெக்கரேஷன் இருந்தா தானே நம்புவாவ, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போயிட்டு சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்ஷீட் எடுத்துக்க. இப்போ உடனே காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் திறம்பி பார்த்தா அந்த ஷீனான் தான் வந்திருக்கா. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காப்பல இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்தாங்க இந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இது என்ன சோஃபால ஒரு பெட்ஷீட் கிடக்குது, 2 பேரும் தனித்தனியா படுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் அங்க சேர்ந்து உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கா. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோ திரும்பி பார்க்க, ஹீரோ பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த மாதிரி ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் வெளியே வருவியான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட, உடனே நம்ம ஹீரோ ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர, ஹீரோயின் எனக்கு என்ன ஜெலஸ், ஒழுங்கா ட்ரெஸ் போட வேண்டியதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் இந்த ஷீனா நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் கதவை தட்டி இவங்க 2 பேருடைய தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ள ஏதாவது பண்ணிடுவாங்களோ தான் அவளுக்கு பயம். இதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் பண்ண நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்மளை தூங்க விட மாட்டாப்புல இருக்கு. அது ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு நிமிஷம் தள்ளன்னு சொல்ல ஹீரோ போயிட்டு பெட்ல உட்காந்துக்கிறான். என்னமா பண்ண போறேன்னு கேட்க, அடைச்ச நவுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் எடுத்து இந்த மாதிரி கப்பல்ஸ்க்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கழுத்துல கையில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பூசி விட, இப்ப கப்பல்ஸ்க்கான திங்ஸ் வந்துடுது. இப்ப ஹீரோ போயிட்டு அதை வாங்க வர, இதை ஒளிஞ்சிருந்து அந்த ஷீனான் பாக்குற பாருங்க, அவளுக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள கம்முன்னு போயிடுறா. இதுக்கப்புறம் இந்த ஷீனான் நம்மள
டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உனக்கு செம மூலமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ்க்கு வந்தா ஹீரோ வந்துட்டு உன் கூட சேர்ந்து நானும் வரேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாருங்க நீங்க ஒரு பாஸ் நான் ஒரு செக்ரட்டரி ஓகேவா ஆஃபீஸ்ல எல்லாரும் காசிப் பேசுவாங்க நான் முன்ன போறேன் நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவ ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுடைய கவனம் ஃபுல்லா அந்த ஃபியூச்சர் போன் மேலதான் இருக்கு. ஏன்னா மணி 12 ஆயிடுச்சு. சோ ஹீரோயினும் கால் பண்ணலையே அதாவது ஃபியூச்சர்ல இருக்கா வந்துட்டு போன் எதுவும் வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃபியூச்சர் போன் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா போனே வரல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ உடனே அந்த டேட் பண்ற பையன் இருக்கா இல்லையா அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தனே அதுக்கு வந்துட்டு உனக்கு ஓகேவா ப்ளீஸ் கொஞ்சம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டேட் பண்ற பையன் வேற யாரையோ லவ் பண்றாமல் இருக்கு. அவன் வீட்டுல ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் ஹீரோயினை வந்து அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ அவன் வீட்டுல கம்பல் பண்ணதுனால தான் மறுபடியும் ஹீரோயினை டேட் பண்றதுக்காக ஃபேக்கா கூப்பிட்டுருக்கான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள எல்லாம் ஃபியூச்சர்ல இருந்து எதுக்காக நமக்கு இன்னும் போன் வரலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ எங்க அங்கிளை வந்துட்டு எங்க அங்கிள் உன்னை வந்துட்டு தண்ணியில் தள்ளி கொலை பண்ண பார்த்தான். ஆனா அது ஏன் தான் எனக்கு தெரியல. உங்க வீட்டுக்கு வர வந்திருக்கான் கண்டிப்பா அது எங்க அங்கிளா தான் இருப்பான். உங்க வீட்டுல ஏதாவது அவன் தேடிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யதார்த்தமா சொல்ல ஹீரோயின் அந்த அங்கிள் எதுக்கு நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோ கதவை தட்ட ஹீரோயின் அந்த ஃபியூச்சர் போனை மறைச்சு வச்சுட்டு எந்திரிக்கலான்னு பார்க்கக்குள்ள கையில இருக்க கிளாஸ் கீழே விழுந்து காலில் அடிபட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்காம ஹீரோயின் மருந்து போறதுக்காக அலேக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க ஆன்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. பிறந்த குழந்தைக்காக நிறைய ட்ரெஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்டி கையில கொடுக்கக்குள்ள கரெக்டா ஃபியூச்சர்ல இருந்து கால் வந்துருமா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட போய் பார்க்காம ஃபியூச்சர் போனை அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நீங்க எனக்கு ரொம்ப நாளா கால் பண்ணவே இல்லை என்ன ஆச்சுன்னு கேட்க ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோவா அங்க போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிருப்பார் இல்லையா ஹீரோயின் டெத் விஷயத்தினால அதனால தான் அப்படின்றதுனால ஹீரோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலன்னு சொல்ல சரி எனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த டைம் லைன்ல நீங்க என் கூட இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ வெறும் 304 அப்படின்ற ஒரு நம்பர் தான் சொல்றான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னா சின்ன வயசுல ஹீரோயினுடைய மேல் வீட்டுல இருந்தது ஹீரோ தானே ஹீரோயின் அதை தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த நம்பரை கேட்டோடனே செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வந்து கொடுத்த கடனை கேட்டுட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ கதவை திறந்து வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறான். ஹீரோயினும் அப்பாடா தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க டைம் அப்படியே இங்க ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. நீங்க தானே என்னுடைய வீட்டுல மேல இருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள போன் கட் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க 2024 அதே வீட்டுக்கு கீழே ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. 2025 அதே வீட்டுக்கு மேல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க மாதிரியும் அப்படியே ஒரு டைம் லைன் பீரியட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை ஹீரோ கூப்பிட்டா இல்லையா ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸுங்க அந்த கடன்காரனுங்க தொல்லை தாங்க முடியல அவனுங்க எப்படி அங்கதான் இருப்பானுங்க நான் இங்கே இன்னைக்கு நைட்டு தங்கவான்னு கேட்க ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம ஓகேன்ற மாதிரி அமைதியா போயிட. அப்ப ஹீரோ எந்திரிச்சு போக்குள்ள அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் கீழே விழுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினே ஐயோ என்ன இது இவன் ஸ்லீப்பிங் பில்ஸ் வச்சிருக்கான் ஒருவேளை சாப்பிட்டு கிப்ட்டு செத்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. நைட்டு ஃபுல்லா எந்திரிச்சு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கானா முடிச்சிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டு செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்லயே ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஏதாவது டிப்ரெஷன்ல அந்த மாத்திரை போட்டுப்பானோன்னு சொல்லிட்டு பயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க சோ ஹீரோ கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டு அந்த டேப்லெட்டை கூட எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுல வந்துட்டு ஹெல்த் டேப்லெட்டா ஒன்று போட்டுடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் சமைச்சிட்டு வந்தா ஹீரோ கதவை திறக்கலையா ஹீரோயினுக்கு அழுகியே வந்தது. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ கதவை திறந்து அந்த நூடுல்ஸை வாங்கினோடனே தான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நான் வந்துட்டு நிம்மதியாவே இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த டேட்ல இருக்க அந்த பையன் வந்தாரா. அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை டேட் பண்றேன் இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணை வந்துட்டு எங்க வீட்டுல சொல்ல தைரியம் இல்லாததுனால அந்த பொண்ணை பத்தி உங்களை வந்துட்டு நான் டேட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் என் வீட்டாளுங்களுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுமே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களேன்னு கேட்க இல்ல என் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியாம தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அப்படியே இவன்ட்டையும் வந்துட்டு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடிக்கிறாங்க. இப்போ அந்த பையன் இந்த மாதிரி நான் உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்போ நான் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட. இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அங்க வந்துட்டு இப்போ ஃபியூச்சரும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது பிளஸ் வந்துட்டு பாஸ்ட்ல நடக்கிறதும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சு ஹீரோ டென்ஷன்ல இருக்கக்குள்ள ஹீரோக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது. என்னன்னு பார்த்தா பாஸ்ட்ல இருக்க நம்ம ஹீரோயின் போட்டோ ஷூட் பண்ணி போட்டோ எடுத்தாங்க இல்லையா அதை வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் பண்ணி அந்த ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்காமல இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிடுது. இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்ட்ல 2024 இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ பாஸ்டா இருக்கக்குள்ள ஹீரோயின் அந்த மேல் பொசிஷனை வேணான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிருப்பாங்க இல்லையா அப்பவே அவங்க வேலையை விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சாகரப்பதான் ஹீரோ ஹீரோயினை பார்த்திருப்பான். அது வரைக்குமே 2 பேருக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும்
இருந்திருக்காது. இதை நினைச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் பாஸ்ட்ல இருக்கக்குள்ள ஹீரோயின் கூட எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம இருந்தேன், ஆனா இப்ப வந்துட்டு இந்த பாஸ்ட்ல இருக்க இந்த ஹீரோயின் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு இவன் மேலே ஜெலஸ் ஆயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 2024 அதாவது வந்துட்டு கரண்ட் பீரியட்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைகள்கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள அந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்ல வந்துட்டு புதுசா ஒரு எம்ப்ளாயி சேர்ந்திருக்கான், அவனும் 2 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ அதை பெருசா எதுவும் கண்டுக்கவே மாட்டேன்றான். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இந்த மாதிரி அந்த ஷீனானுடைய அப்பா நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு, அதுக்காக நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு இது பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா என்னோட அங்கிள் வந்து அந்த பார்ட்டியை கெடுக்கிறதுக்காக வருவான், அங்க அவனை அப்படியே பொறி வச்சு நம்ம அலேக்கா பிடிச்சிடலாம், ஆனா இதுக்கு நடுவில் இந்த ஷீனான் தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும், அதனால நான் ஷீனான் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து யாரா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கிறது, கண்டிப்பா நம்மளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஒருவேளை ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இருக்குமோ, இல்ல நம்ம டேட் பண்ற பையனா இருக்குமோ, இல்ல ஹீரோவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொருத்தவங்களுடைய பேரா சீட்ல எழுதி போட்டு இல்ல இவன் இருக்காதுன்னு சொல்லிட்டு சோ பேசிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான், என்னமா பண்ணிட்டு இருக்க, ராஜாராணி கேமா விளையாடிட்டு இருக்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்து கலந்துக்க வர ஹீரோயின் டக்குன்னு அந்த சீட்லாம் மறைச்சிக்கிறாங்க. ஆனா ஹீரோடைய பேர் மட்டும் விட்டு போயிடுது. இது என்ன என் பேரை மட்டும் எழுதி வச்சிட்டு இருக்க, என் பேர் மேல உனக்கு அவ்வளவு ஆசையான்னு கேட்க ஹீரோயின் பாஸ் லூஸ் மாதிரி பேசாதீங்க ஓகேவா, இங்க பாருங்க நான் ஏதோ சும்மா தான் எழுதி வச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அப்படியாமான்னு சொல்ல. இப்ப அடுத்த நாள் காலைல மறுபடியும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கொண்டு வந்து டிராப் பண்றோம். இப்படி இருக்கக்குள்ள ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரக்குள்ள அவங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த ஃபேவரட் ஃபுட்டு டிஸ்க் மேல இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் யாரா இந்த ஃபுட்டை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அப்ப நம்மள சுத்தி தான் கண்டிப்பா அந்த ஃபியூச்சர்ல இருக்க ஆளு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசனை பண்ணிட்டே இருக்கக்குள்ள அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் பண்றவன் வரா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சேஞ்ச் ஆகி வந்துட்டேன்னு ஹீரோயின் அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. சோ இப்போ இவன் வந்ததை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை இந்த பையன் வந்து வச்சிருப்பானோ, நம்ம இவன் மேல என்ன டவுட் பண்றோம், ஒருவேளை நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டு இவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டா ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவும் நல்லா சமைச்சு தான் வச்சிருக்கா ஹீரோயினுக்காக. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காக்குள்ள என்னாச்சு சாப்பிட, ஏன் உனக்கு ஏதாவது பிடிக்கலையா, டிஷ் ஏதாவது நான் எடுத்துருவா, பிடிக்காத டிஷ் ஏதாவது இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன், ஆஃபீஸ்ல என் சின்ன வயசு ஃப்ரெண்டு எனக்காக சாப்பாடு வாங்கி வச்சிருந்தான்னு சொல்ல ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோயின் தன்னை தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு ஓ அப்படியா நல்லா சாப்பிட்டியா அப்படின்ற வரை கேட்க ஹீரோயினும் நல்லா சாப்பிட்டனே அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், ஒருவேளை சின்ன வயசுல நடந்ததெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இவன் வாங்கினாலையும் அந்த கிளி கிட்ட போயிட்டு ஹீரோயினை அப்ப சின்ன வயசா இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ யுவான்னு தான் கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் வந்தவொடனே யுவான்னு கத்து ஓகேவா அப்பாவது உனக்கு எல்லாமே ஞாபகம் வருதான்னு பாப்போன்னு சொல்லிட்டு அந்த கிளி கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த கிளியா யுவான்னு சொல்லாம இடியட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. யாரை பார்த்து இடியட்டுன்னு சொல்ற, வாயை மூடு உனக்கு ரொம்ப வாய் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதாவது அந்த கிளியை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்தோடனே கிளியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், நீ கொஞ்சம் கூட்டு போறியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னொடனே ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிளியை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹீரோவும் கண்டிப்பா இந்த கிளி யுவான்னு சொல்லும், ஹீரோயின் கண்டிப்பா புரிஞ்சுப்பா சின்ன வயசுல வந்துட்டு அவ கூட இருந்தா அந்த ஃப்ரெண்டு நான் தான்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சந்தோஷமா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சா. ஹீரோயின் ரோட்ல தாறுமாறா வண்டியை நிப்பாட்டினோடனே போலீஸ்காரங்க வந்து 2 வண்டியை கரெக்டா நிப்பாட்டுமான்னு சொல்ல கையில இருக்க கிளியை நம்ம ஹீரோயின் வச்சுட்டு போயிட்டு வண்டி ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா சரியா பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் அந்த டேட் பண்ற பையன் வந்து கிளி கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க அவனும் நான் நல்லா இருக்கேன், யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன்னொடனே ஹீரோயினை பார்த்தா அந்த கிளி இடியட்டுன்னு சொல்ல உடனே அந்த டேட் பண்ற பையன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னொடனே உடனே அந்த கிளி யுவான்னு கத்த ஹீரோயின் டக்குன்னு நீங்க தான் இந்த பேரை வந்துட்டு அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தீங்களான்னு சொல்ல இல்ல ஒருவேளை நான் உங்களுடைய முழு பேரை சொல்லி கூப்பிட்டதுனால இந்த கிளி புரிஞ்சுக்கிச்சோ என்னமோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாகுது, என்னடா இது எல்லா டைமுமே இவனை சந்தேகப்படுறோம், ஒருவேளை இவன் தான் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டா இருக்குமோ, ஃபியூச்சர்ல இருந்து இப்ப இவன் தான் நம்ம கிட்ட பேசுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டவுட் பட்டு ஆஃபீஸ்ல அந்த டேட் பண்ற பையனையே பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பை பொண்ணு வந்து என்னமா ஹீரோவை டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பையனை ஊத்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன கதைன்னு கேட்க ஹீரோயின் இங்க பாரு நான் ஹீரோ ஃபேக்கா டேட் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும், எதுக்கு என்ன வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க, என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருவேளை இவனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனா என்னோட மனசு ஒருவேளை இவனா இருக்காது அப்படின்னு சொல்லுது, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு ஷீனானுடைய அப்பா கூடயும் ஷீனான் கூடயும் இன்னைக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல போட ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லிட்டு வெளியே வர ஹீரோ மெசேஜ் பண்றா இந்த மாதிரி ஷீனானுடைய அப்பா கூட நான் டின்னர் சாப்பிட போறேன்னு. ஆனா வெளியே பார்த்தா இந்த ஷீனான் தான் வந்து ஹீரோ பிக் பண்ணிட்டு போறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆயிடுது, ஏன்னா ஹீரோ கூடவே இருக்காங்க இல்லையா, ஜெலஸ் ஆகலன்னா எப்படி சொல்லுங்க. இப்ப ஹீரோயின் ஷீனானுடைய அப்பா கூட தான் டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னா, ஆனா இந்த ஸ்பை பொண்ணு ஷீனான் கூடயும் சொன்னா, இப்ப ஷீனான் தான் வந்து கூட்டிட்டும் போறான், என்கிட்ட போய் சொல்லியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இந்த கிளி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு லேப்டாப் மேல எல்லாம் சாப்பாடுலாம் கொட்டி வச்சிருந்திருக்கும். ஹீரோயின் அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு ரெக்கார்டர் இருக்கு, இது என்ன ரெக்கார்டரா இருக்கும்னு ஹீரோயின் கையில வச்சு பார்த்துட்டே இருக்கக்குள்ள ஹீரோ
வந்து சாப்பிட்டியான்னு கேக்குறான். ஹீரோயின் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலனா என்ன உங்களுக்குன்னு சொல்ல, ஏமா என்னாச்சு, நான் தான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னல, நீ சாப்பிட வேண்டியது தானேன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை, நீங்க தான் வந்துட்டு சின்ன வயசு ஃப்ரெண்ட் அந்த ஷீனான் கூட வந்துட்டு சாப்பிட போயிருந்திருப்பீங்க, அவங்க அப்பா கூட சாப்பிட போயிருந்திருப்பீங்க, ஆனா அவ கூட சாப்பிட போனது என்கிட்ட சொல்லல நீங்கன்னே. ஹீரோ உடனே வந்துட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறான், இவளுக்கு ஜலஸ் ஆகுது போல இருக்குன்னு. ஹீரோயின் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதாவது வந்துட்டு அந்த டேட் பண்ற பையனுடைய பேரை சொல்லி அவன் வந்துட்டு அவன் கூட நான் வெளியே போய் சாப்பிட போறேன்னு ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. என்னமா சொல்றா இவ, ஐயோ நம்ம சாப்பாடு வாங்கி வச்சது இது அந்த பையன் இவன் நினைச்சிட்டாப்ல இருக்கேன்னு ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட. ஹீரோயின் அவங்க ரூம்குள்ளே புலம்பிக்கிட்டே வரக்குள்ள அந்த கையில அந்த ரெக்கார்டர் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ரெக்கார்டர் வந்துட்டு இது என்னவா இருக்கும்னு ஆன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோ காலையில கிளிக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா, ஹீரோயினை யுவானுன்னு கூப்பிடு, அப்பதான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு. அந்த ரெக்கார்டை ஹீரோயினை கேட்டுருவாங்களா, அவ்வளவுதான். இப்ப கண் கலங்கி அந்த ரெக்கார்டரை பார்த்துக்கிட்டே பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்தப்ப இந்த மாதிரி வா யுவான் ஸ்ரீ, நான் உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுடைய முழு பேரை சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் முயல் வாங்கலான்னு சொன்னாக்குள்ள ஹீரோ கிளி வாங்கினது. அதுக்கப்புறமா நூடுல்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுத்தது. நூடுல்ஸை சாப்பிட்டோன்னே ஹீரோயின் இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என் வீட்டுல ஒன்ன தவிர வேற யாரும் வந்தது இல்லைன்னு சொன்னது. இப்படி எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்து அப்ப வந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து பேசுறதும் பிளஸ் வந்துட்டு நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டும் ஹீரோ தானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ரொம்ப சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ மறுபடியும் கதவை தட்டுறான். ஹீரோயின் போயிட்டு என்னன்னு கேட்க, ஹீரோ வா சாப்பிட போலான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் சின்ன வயசு ஃப்ரெண்டு அந்த கண்ணாடி போட்டவங்க கூட, அதாவது அந்த டேட் பண்ற பையனுடைய பேரை சொல்லி நான் அவன் கூட சாப்பிட போறேன்னு சொல்ல, ஐயோ ஏமா இருமா நானும் வரேன், அவன் கூட எல்லாம் போவாத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அட பாவி அப்ப நீ தான் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், உன் வாயில இருந்தே நான் வர வைக்கிறேன் இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப ஹீரோ கூட வெளியே சாப்பிட போறாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு வாங்க, ஹீரோவுமே இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டு நிறைய ஃபுட் எல்லாம் நம்ம ஹீரோயினும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுவும் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. இப்போ ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த டேட் பண்றான் இல்லையா அந்த பையன், அவனுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு சட்டையை வாங்க, ஹீரோ வந்துட்டு எம்மா என்னமா பேசிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அந்த சட்டையை வாங்கி போட்டுக்க, ரெண்டு பேருமே கலர் கலர் சக்காவை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தவங்க எங்களை இடிச்சுட்டு போகல, கையில இருக்க போன் கீழே விழுந்துடுது. டக்குன்னு அந்த போனை எடுத்து கொடுத்துட்டு அவன் சாரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா ஹீரோ ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா இந்த அங்கிள் காரன் பின்னாடி ஒரு மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. அவங்க அப்பா வந்துட்டு நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ தானே கொன்னேன்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்கிள் மெயின் வில்லன் இல்ல போல இருக்கு, இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவர் இருக்கா. அது யாருன்றதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.